ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆனந்தராகம் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அபிக்கு தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே நேரமாயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அபியை கொஸ்டின் பண்ணுறாங்க. கதிர் எங்கே போனா, என்னானா, ஏன் இவ்வளோ நேரம், அவன் ஏன் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அபி சொல்கிறாங்க, நான் பூ வேணும்னு சொல்லி கேட்டுருந்தேன், அது வாங்க தான் அவர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு கதிர் மேலே டவுட் இருந்துகிட்டே இருக்குது, இவன் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் கதிர் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு காரணம் சொல்கிறாரு, இந்த மாதிரி சாரி நான் மாட்டிக்கிட்டேன் டிராஃபிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஈஸ்வரி வந்து எதிர் கமெண்ட் போடுறாங்க, ஆமாம் நீ மாட்டிக்கிட்ட தான் கதிர் அப்படின்றாங்க. உடனே கதிர் ஷாக் ஆகி பார்க்குறேன், என்னன்னு பார்க்க போனால், நீ அபிக்கு பூ வாங்கிட்டு வரேன்னு தானே சொல்லி போனேன், ஆனால் அபிக்கு பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனி, பூ எங்கே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உள்ள நகை எடுக்க, தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கான நகை எடுக்க துர்கா போகிறாங்க. அவங்க வந்து வைஜெயந்தியை மாட்டி விடுறதுக்காக ஏதோ பிளான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நகையை அவங்களே எடுத்து வச்சு அந்த திருட்டு பழியை வைஜெயந்தி மேலே போடுவாங்க நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.